ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. நேற்றைய உரையில் எவ்வாறு ஒரு 3 பிராமணர்கள் ஸ்ரீ ராகவேந்திரன் மேல் அவரின் சக்தியின் மேல் சந்தேகம் கொண்டு அவரை பரிசோதிக்க கிளம்பினார்கள். காவிரி கரையில் நீராடும்போது ஸ்ரீ ராகவேந்திரன் சிஷ்யர் அந்த காஷாய வஸ்திரத்தை துவைத்து உணர்த்தி கொண்டிருக்கும் போது, ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கின்றீர்கள்? சீக்கிரம் வாருங்கள், நீங்கள் விரும்பிய பட்சணங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன, சீக்கிரம் வாருங்கள் என்று கூறிக்கொண்டே இவர்களின் பதிலுக்கு கூட காத்திராமல் விடுவிடுவென்று காவிரி கரையிலிருந்து சீமலத்தை நோக்கி நடந்தார் இந்த சிஷ்யர் என்று பார்த்தோம். வியப்பு கடலில் மூழ்கிய பிராமணர்கள் மூவரும் அதிலிருந்து விடுபட முடியாமல் தத்தளிக்க, அவர்கள் மூவருக்கும் ஒன்று மட்டும் தெளிவாக புரிந்தது. அதாவது என்று ஒரு கேள்விக்குறியோடு நேற்றைய முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். ஸ்ரீ ராகவேந்திரனின் காஷாய வஸ்திரம் அந்த சீடரின் கையிலே இருந்தபோது அவருக்கு அடுத்தவர் நெஞ்சத்தின் நினைவுகள் எல்லாம் எளிதாக தெரிந்தது. காஷாயம் கையில் இல்லாத போது எவ்வளவு கேள்வி கேட்டும் அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. மீண்டும் காஷாயத்தை கையில் எடுத்ததும் எல்லாமும் தெரிகின்றது. ஆஹா, குரு ராகவேந்திரா, நின் காஷாயத்திற்கே இவ்வளவு மகிமை என்றால் நினது மகிமைகளுக்கு அளவேதும் உண்டா என்று நெகிழ்ந்து அவர்கள் மூவரும் அவசரமாக ஸ்ரீமடத்திற்கு விரைந்தார்கள். அமர்க்கலமாக நடைபெற்று கொண்டிருந்த ஸ்ரீ மூலராமர் பூஜையில் திளைத்தார்கள். பூஜையின் நடுவே சாந்தம் தவழும் முகத்தினராய் பக்தர்கள் அனைவரையும் ஸ்ரீ ராகவேந்திரர் பார்ப்பது வழக்கம். அவ்வாறு அவர் எல்லோரையும் பார்த்தபோது அவர்கள் மூவரின் மீதும் பார்வையை வீசினார். அந்த பார்வையை இவர்களால் தாங்க முடியவில்லை. என்ன சந்தேகம் தீர்ந்ததா என்று கேட்பதை போலிருந்தது அவரின் பார்வை. பூஜை முடிந்த பின்னர் போஜனம் ஆரம்பமானது. ஸ்ரீ ராகவேந்திரர் தனது பிச்சைக்காக செய்யப்பட்டிருந்த பட்சணங்களை அனைவருக்கும் பரிமாறச் சொன்னார். பின்னர் பக்தி உபசரணின் போது இவர்கள் மூவரிடமும் வந்து, இப்போது திருப்திதானே, நீங்கள் என்னென்ன நினைத்தீர்களோ அவையெல்லாம் கிடைத்ததல்லவா என்று அனுசரணையோடு விசாரித்ததும் அவர்கள் மூவரும் கண்ணீர் விட்டு அழுதார்கள். போஜனம் முடிந்ததும் பிராமணர்கள் மூவரும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்கி தாங்கள் செய்த பிழையை பொறுத்தருள வேண்டும் என்று கெஞ்சினார்கள். சர்வ சித்திகளும் சித்திக்கும் என்று ஆசி கூறிய ஸ்ரீ ராகவேந்திரர், நான் பிருந்தாவனஸ்தனான ஆன பிறகு எனது பிருந்தாவனத்தை பூஜிக்கும் பொறுப்பை இந்த மூவரின் பரம்பரைக்கே அளிக்கின்றேன். இவர்கள் விரும்பிய பட்சணங்களை அனுதினமும் நிவேதனம் செய்ய வேண்டும் என்றும் அருளினார். அன்று ஸ்ரீ ராகவேந்திரர் அருளியபடியே இன்றும் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஜீவ பிருந்தாவனத்தை அந்த 3 பிராமணர்களின் பரம்பரையினர் தான் பூஜை செய்து வருகின்றார்கள். அதோடு இல்லாமல் அவர்கள் விரும்பிய பட்சணங்களை இன்றளவும் நிவேதனம் செய்யப்படுகின்றன. ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் இந்த நிகழ்ச்சி நமக்கெல்லாம் ஒன்றை தெளிவுபடுத்துகின்றது. அதாவது ஸ்ரீ ராகவேந்திரன் பிருந்தாவனத்துக்கு சென்று அவரை வேண்டி வணங்கினால்தான் அருள் புரிவார் என்பது கிடையாது. நாம் எங்கிருக்கின்றோமோ அங்கிருந்தே உள்ளன்போடு அவரை ஸ்மரித்தாலே போதுமானது. நம் மனதில் என்ன இருக்கின்றது, நாம் என்ன நினைக்கின்றோம் என்பதை உள்ளபடியே அறியக்கூடியவர் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். பகவான் கூட கீதையிலே ஒரு சிறு இலையோ பூவோ பழமோ எதுவாக இருந்தாலும் அதை பக்தியோடு கொடுக்கும்போது நான் அதை பரமதிருப்தியோடு ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்கின்றார். அதாவது ஆத்மார்த்தமான பக்தி தான் முக்கியம். கோயிலுக்கு செல்வதெல்லாம் கூட 2ஆம் பட்சம்தான். பரிபூர்ண பக்தி உண்டாக கோவிலுக்கு சென்று வருவதெல்லாம் மிகவும் அவசியமே தவிர, உள்ளன்பான பக்தியானது நமக்கு சித்தித்து விட்டால் நாம் எந்த இடத்திலிருந்து ஸ்மரிக்கின்றோமோ அந்த இடத்திலேயே நமக்கு கண்டிப்பாக பலன் சித்திக்கும். அபிராமி பட்டருக்கு இருந்த ஆத்மார்த்த பக்தியால் தானே அமாவாசை அன்று நிலவு உதித்தது. இங்கே நமது ஸ்ரீ ராகவேந்திர மகிமையிலும் இது போன்ற மைசிலிருக்கும் மகிமையை நாம் பார்க்க இருக்கின்றோம். எழுத படிக்க தெரியாத ஒரு ஏழை அந்தணன் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக என்று பயபக்தியோடு ஸ்மரித்த காரணத்தால் அந்த பகுதிக்கே திவானாக மாறிய அற்புத நிகழ்ச்சியை வரும் அத்தியாயங்களில் நாம் பார்க்க இருக்கின்றோம்.
இந்த உரையில் ஸ்ரீ ராகவேந்திரனின் காசாய வஸ்திரத்தின் மகிமையை கண்டது போலவே அடுத்த அத்தியாயத்தில் அடுத்த உரையில் அவர் மிருத்திகையின் மகிமையை பார்க்க இருக்கின்றோம். சாதாரண சீடனுக்கு பொன்னும் பொருளோடு மனம் முடித்த சுவையான மகிமையிலும் மூழ்கப் போகின்றோம். காத்திருங்கள் நாளை வரை. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக.